ஒரு பெரிய பச்சை காட்டில் விதவிதமான விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்து வந்தனர். அந்த காட்டுல ரொம்ப வித்தியாசமான 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருத்த முள்ளம் பன்றி, உடம்பு முழுக்க முள், ஆனா மனசு ரொம்ப நல்லவன். என் கிட்ட வர்றவங்க எல்லாருக்கும் பயம். ஆனா நான் கெட்டவன் இல்ல. இன்னொருத்தன் தேவாங்கு, ரொம்ப சுறுசுறுப்பு, எப்போதும் ஓடி தாவி பேசிக்கிட்டே இருக்கும். ஓடாம தாவாம இருந்தா என்னால் நல்லா போகாது. ஒரு நாள் தேவாங்கு முள்ளம் பன்றிய பார்த்து சிரிச்சது. முள்ளம் பன்றியே, உன்னை கட்டிப்பிடிக்க யாருக்குமே ஆசை வராது. முள் இருந்தாலும் என் மனசு மென்மையானது. நான் பாரு, மரத்துக்கு மரம் தாவுவேன், யாருக்கும் பயமில்ல. தேவாங்குக்கு தன்னம்பிக்கை அதிகம், அதோடு கொஞ்சம் அகந்தையும் கூட. ஒரு நாள் காட்டுக்குள் ஒரு பெரிய நாய் வந்தது. தேவாங்கு ஓடியது. அது பயத்துல ஒரு மரத்திலிருந்து கீழே விழுந்துட்டது. ஐயோ, இப்ப என்ன பண்ண? அந்த நேரத்துல முள்ளம் பன்றி தேவாங்கு பக்கத்துல வந்து நாய பார்த்து பேசியது. பயப்படாத, நான் இருக்கேன். முள்ளம் பன்றி உடம்ப சுருட்டி முள் எல்லாம் வெளியே காட்டிச்சு. இது ஆபத்தானது போல என்று நாய் அங்கிருந்து ஓடி போய்விட்டது. தேவாங்கு அமைதியா நின்னு முள்ளம் பன்றிய பார்த்தது. நான் உன்னை கிண்டல் பண்ணின, ஆனா நீதான் என்ன காப்பாத்திட்டா. வெளிப்புறம் பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. இனிமே நான் அகந்த காட்ட மாட்டேன். அந்த நாள்ல இருந்து முள்ளம் பன்றியும் தேவாங்கும் நல்ல நண்பர்களா மாறினாங்க. முள் இருந்தாலும் நீ தங்க மனசுக்கார. காட்டுல இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் இந்த நட்பை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. வெளிப்புறம் பார்த்து யாரையும் மதிப்பிடக்கூடாது. உண்மையான பலம் மனசில்தான் இருக்கும்.